5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி. எந்தவித எக்ஸ்ட்ரா கரம் மசாலா சிக்கன் மசாலாலாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரே ஒரு கடாயில பண்ண போறோம். 3 கப் பாஸ்மதி அரிசி 30 நிமிஷம் ஊறட்டும். அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல எண்ணெய், 4 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும். இப்ப கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் ரொம்ப காரமா இருக்கும், ஸோ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இதோட மஞ்சள் பொடி, புதினா சேர்த்துக்கோங்க. கூட உப்பு, 1 கிலோ சிக்கன், 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சிக்கனும் நல்லா ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணணும். 4.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் ஊற வச்சிருக்க அரிசி சேர்க்கணும். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு மெதுவா மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா குழஞ்சிரும். லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வந்துடும். இப்ப தோசைக்கல்ல சூடு பண்ணிட்டு பிரியாணி குண்டாவை மூடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேல வெயிட்டுக்காக இடிக்கல்ல வச்சிருக்கேன். 40 நிமிஷம் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா மேல நல்லா அரிசி ஊசி ஊசியா நிக்கும். அப்ப பெர்ஃபெக்ட்டா தம் ஆயிருச்சுன்னு அர்த்தம். லைட்டா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் தம் பிரியாணி மாதிரி இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.